ஜனங்களே, இந்த நாள்ல கூட கர்த்தர் நம்மளோட கூட இடைப்படுகிற வேத பகுதி சங்கீதம் 37 அதிகாரம் 34வது வசனம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கன் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். ஆமா தேவ ஜனங்களே, நாம கர்த்தருக்காக பொறுமையா காத்திருக்கும் பொழுது நமக்கு வழிகளை ஆயத்த பண்ணுகிற தேவனா இருக்கிறாருங்க. வேதத்துல பாத்தீங்கன்னா ஆபிரகாம் பொறுமையா காத்திருந்ததுனாலதான் ஈசாக்கை அவர்கள் பெற்றுக்கொண்டாங்க. ஈசாக்காக ஆபிரகாம் பொறுமையா காத்திருந்தார். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைக்காக அவர் பொறுமையா காத்திருந்தனாலதான் ஈசாக்கு ஏசப்பா கொடுத்தாருங்க. அதே போலதான் நம்முடைய ஆசீர்வாதங்கள் நம்ம பெற்றுக் கொள்வதற்காக நம்ம பொறுமையா காத்திருக்கும் பொழுது, பொறுமையா காத்திருந்தா அவர் காரியத்தை செய்கிற தேவனா இருக்கிறாரு. நமக்கான வழிகளை ஆயத்த பண்ணுகிற தேவனா இருக்கிறாருங்க. நம்ம பொறுமையா காத்திருக்கலாங்க. கர்த்தருக்காக மாத்திரம் பொறுமையா காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்குங்க. இந்த காரியத்துக்காக செபிக்கலாம். இந்த காரியத்துக்காக செபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு செய்கிற காரியத்தை நம்ம கண்களை ஆச்சரியப்படத்தக்கதா பார்ப்போங்க. செபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள தெய்வமே, அப்பா நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எங்கள் சேனைகளின் தேவனாக கர்த்தாவே, அப்பா நீர் சங்கீத பகுதியில் இடைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா உமக்காக காத்திருக்கிறவர்கள் அப்பா தகப்பனே, நீர் ஆவியானவரே காத்திருக்கும் பொழுது அவருக்கான ஆசீர்வாதத்தை நீ செய்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா விசுவாசத்தோடு செபிக்கிறவர்களாக அப்பா காணொளிகளை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே விசுவாசத்தோடு செபித்து அவருக்கு ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளும்படியா நீ செய்திடுவீராக ஆண்டவரே. நீரே கிருபை செய்யுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நாமத்தினால் செபிக்க நல்ல தெய்வமே. ஆமென். God bless you. God bless you.